ஹலோ நேயர்களே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போவும் இந்த யங் ஜென்ரேஷன்ல இருக்க டீனேஜர்ஸ், யூத் எல்லாருமே வந்து நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நிறைய பேர் கூட நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அங்கிள். ஓகே. ஸோ நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டைம்லேயும் இன்றைக்கி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி அதோடைய அடிக்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேட்டது போல் இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூத்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், சிப்ளிங்ஸு, ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ் பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இன்றைக்கி வேறு வேறு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றபடி அவங்க மாற்றிருக்கிறாங்க. க்ரஷ்ஷுங்கிறாங்க, பெஸ்டி, லவ்வர், பார்ட்னர், அப்புறம் எமோஷ்னல் பார்ட்னருங்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் பார்ட்னருங்கிறாங்க. ஸோ தென் காடுக்கும் நமக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப். இப்படி இன்றைக்கி நிறைய விதமான ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் வந்து இன்றைக்கி அவைலபிளாக நம்ம சொசைட்டியில் பார்க்கலாம். இப்ப நீங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி இப்ப சொன்னீங்க அங்கிள். எல்லா ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் நம்ம வந்து என்டர் ஆகுறப்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்ம பில்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அங்கிள்? ஆமாம், இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கும்போது அதில் பேசிக்காக ஒரு ஆதாரமாக போகுது அப்படின்னா லவ் அண்ட் கேர் தான். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே இந்த அன்பு, ஒரு அரவணைப்பு, கேர், அந்த இது வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அது போக இன்னைக்குள்ள ரிலேஷன்ஷிப், இன்னைக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் லைக் நான் சொன்ன மாதிரி லவ் அண்ட் கேர், அஃபெக்ஷன்ஸ், அப்புறம் சும்மா டைம் பாஸ், அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும், அதுக்கு தே நீட் சம்படி டு ஹாவ் ஃபன் டைம். அப்புறம் ப்ரொடெக்ஷன், சிலவங்க வந்து ஓகே இந்த நபரோடு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஐ ஹாவ் சம் ப்ரொடெக்ஷன், சொசைட்டியில் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அவங்கள்ட்ட நான் பழகியிருந்தால் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். சில ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் அ கம்பெனி. அவங்க இருக்கிற கேம்பஸ்லேயே இருக்கலாம், ஹாஸ்டல்லையே இருக்கலாம், அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஒரு கம்பெனி தேவைப்படும். தென் தேல் ஸ்டார்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்புறம் ஃபினான்ஷியல் நீடு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு லைக் அவங்களுடைய டே டு டே லைஃப்க்கான இந்த பாக்கெட்ஸ் மணி நீட், அதெல்லாம் அதுக்கும் சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க. அப்புறமா சம் லஸ்ட்டுக்காக வச்சுருப்பாங்க, இட் லீட்ஸ் டு லஸ்ட். ட்ரக்குக்காக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது போல் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்க்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பேசிக்காக இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னைக்குள்ள யூத் வந்து சீக்கர்ஸாக இருக்கிறாங்க. அடிக்ஷன் சார், அப்போ எல்லாருமே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போவோம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அங்கிள். அப்போனா வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து கமிட் ஆகுறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டெஃபினெட்லி. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சீக்கர்ஸ்க்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் கேட்ட மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இட் லீட்ஸ் தம் டு அடிக்ஷன்ஸ். லைக் அது எப்படி அப்படின்னா அவங்க வந்து எமோஷ்னல் டிபெண்டன்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அவங்க லைஃப்பில், ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ இல்லை ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சாலுமே இம்மீடியட்லி தே நீட் த பர்சன் டு ஷேர் தேர் எமோஷன், டு கம்யூனிகேட் இம்மீடியட்லி. அவங்க சோர்வாக இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பிரேக் ஆனாலும் இம்மீடியட்லி தேவை. அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி ஒரு டிபெண்ட்டாக இருப்பாங்க. அது எப்போவுமே அவங்களுக்கு வேணும். ஸோ இது வந்து ஒரு விதமான அடிக்ஷன் தான். எனக்கு இது இந்த நேரத்தில் எனக்கு இது அவசியம் அப்படின்னு நம்ம அந்த ஒரு சிவியர் சீக்கர்ஸாக இருக்கும்போது டெஃபினெட்லி இட் லீட்ஸ் டு அடிக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அப்படின்னா நம்ம அதை யோசிச்சுட்டே இருப்போம். நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ. இட் கம்ஸ் டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க, நம்மளை அஃபெக்ட் பண்ண ஒரு இன்சிடென்ட்ஸாக, நம்மளை அஃபெக்ட் பண்ண ஒரு காரியம் வந்து எவ்ரி 20 minutes வந்து நம்முடைய மைண்டில் வந்து அது ஒரு டேக் ரவுண்ட், அது ஒரு வாட்டி வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது இப்போ நம்ம காலேஜில் பேசிட்டு இருப்போம், பழகிட்டு இருப்போம், பட் வீட்டில் வந்தாலும் அவங்களுடைய தாட்ஸ் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது இட் லீட்ஸ் அஸ் டு த டிஸ்ட்ராக்ஷன். நம்ம கவனம் செலுத்த முடியும், நம்ம செய்ய போகிற காரியங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். ஸோ அப்புறம் பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ யாராவது திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு அஃபேரில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர்ஸில் வந்து சேஞ்சஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, முன்னாடி மாதிரி என் பிள்ளை இல்லை, முன்னாடி நல்லா கலகலா பேசிட்டு இருப்பா, இப்போ தனியாக இருக்கிறா, ஃபோன் வந்துச்சுன்னா எடுத்துட்டு ஒதுங்கி போறா,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ், இது எக்ஸாம்பிள்ஸ், இதே மாதிரி நிறைய பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் வரும். அப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு பழக்கத்துல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ட பழகிட்டே இருப்போம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரை இருக்குமா, இது வந்து நம்ம லாங் டைமுக்கு இது இருக்குமாங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும், ஒரு ஃபியர் வரும். அதே போல இந்த பொசசிவ்னஸ் உள்ள இன்வால்வ் ஆகும். நம்மகிட்ட பேசுற நட்பா இருக்கும், இல்ல எந்த ஒரு பர்சன் இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது வி ஃபீல் சம் இன்செக்யூர். இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஃபியர். ஒரு நம்ம இந்த நட்பை நம்ம இழந்துருவோமோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபியரா இருக்கும். உதாரணத்துக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட பேசும்போது அவனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னா, அவன் ஒவ்வொரு நேரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பானா, கடைசி வரை என்கிட்ட என் கூட இருப்பீங்களா? அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவனுக்கு என்ன பையனா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருப்பாங்களா? அவன் ஒவ்வொருத்திட்ட கேட்பானே, கடைசி வரை கூட இருப்பியாடா, கடைசி வரை கூட இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லாங்கிங், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து இருக்கும். அப்புறம் இக்னோரிங் அவர் பர்சனல் டிசையர்ஸ். நம்ம இதெல்லாமே அடிக்ஷன்ஸா, இதில் நம்முடைய நட்புக்காக எனக்குன்னு ஒரு பர்சனல் டிசையர்ஸ், எனக்குள்ள ஒரு பர்சனல் பிஹேவியர்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதை வந்து நான் அப்படியே ஓரம் கட்ட ஆரம்பிப்பேன். ஐ ஸ்டார்டட் டு லீவ் ஃபார் த பர்சன் வேர் ஐ கனெக்டட். ஸோ அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கும், அந்த பர்சனுக்கு நான் இப்போ எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது பிடிக்காது, பட் சம்படி லைக்ஸ்ங்கும் போது ஐ ஸ்டார்டட் டு லீவ் ஃபார் ஹிம் ஆர் ஃபார் ஹர். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ இப்போ சில தம்பிமார்கள் சொல்லுவாங்க, நம்ம ட்ரக் அடிக்ஷனை பத்தி பேசணும் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல. எனக்கு வந்து சிகரெட் குடிக்க பிடிக்காது, பட் என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் செய்வேன், ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய பர்சனல், நமக்குன்னு ஒரு டிசிப்ளின்ஸ் இருக்கும், அந்த டிசிப்ளினை நம்ம ஸ்லோவா பிரேக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாமே ஸ்லோலி அன்னோயிங்லி இட் லீட்ஸ் அஸ் டு த அடிக்ஷன் மாதிரி நம்ம போயிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் அப்ப என்ன மாதிரி விளைவுகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில சந்திக்க வாய்ப்பு இருக்கு அங்கிள்? டெஃபினெட்லி நிறைய விளைவுகள் இருக்கு. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம யோசிப்போம், இது நல்லது தானே, நம்ம ஒருத்தங்கள்ட்ட பழகுறோம், இதுல என்ன விளைவுகள் வரும்னா நிறைய விளைவுகள். இந்த ஸ்டேஜஸ்ல வந்து நிறைய விளைவுகள். நான் சொன்னது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் அந்த அடிக்ஷன்ஸ், அந்த வே ஆஃப் அடிக்ஷன்ஸை பத்தி நம்ம பேசணும். நம்ம இந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 10 ஏரியாஸ்ல நம்ம விளைவுகள் நம்ம லைஃப்ல வந்து அடிக்ஷன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்ல நம்ம போகும்போது நம்ம லைஃப்ல வந்து நிறைய விளைவுகள் வரும். பட் நம்ம ஒரு 10 ஏரியாஸை நம்ம கொஞ்சம் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு விளைவு வந்து நமக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டிஸாக இருக்கும். எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நம்ம பழகுற அந்த பழக்கம் ஹவு லாங் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்பொழுதே அந்த உறவு வந்து, அந்த நட்பு வந்து இது தொடருமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ரெண்டாவது வந்து லோ செல்ஃப் ரெஸ்பெக்டா நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். உறவுகளில் நம்ம விழும்போது நம்மளை வந்து குறைக்க ஆரம்பிப்போம். ஸோ மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்கள தான் நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்மளை வந்து அந்த லோ ரெஸ்பெக்ட்ல கொண்டு போவோம். அதுக்கப்புறமா இந்த ட்ராமா, அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ்னா அவங்க கனெக்ட் ஆகிருக்கிற அந்த அவங்களோட அந்த கனெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இந்த ட்ராமா எங்கும்போது அது ஒரு கிரானிக் பெயினாவே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது வந்து ஒரு சம்வாட் ஒரு வந்து அது ஒரு பெயின். இந்த ட்ராமாங்கிற வேர்டை நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணேன். ஒரு கிரானிக் பெயின் மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது, சின்ன சின்ன உரசல்கள் வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரியப்படுத்துறதுக்கோ அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இட் காசஸ் சம் பெயின்ஸ் இன் அவர் லைஃப். சம்டைம்ஸ் வில் மிஸ் டு ஹேவ் ஃபுட், சம்டைம்ஸ் இட் டிஸ்டர்ப் அவர் ஸ்லீப். சம்வாட் அது நம்முடைய ஹார்ட்ல வந்து அது ஒரு பெயின் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், லைக் நான் தனிமைப்படுத்தப்பட்டுருவனோ, இவங்க என்ன கைவிட்டுருவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு லோன்லினஸ். சம் பிரேக்கப்ஸ் வரும்போது தே ஃபீல் லோன்லி. இந்த ரிலேஷன்ஷிப்ல யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வெளியே வந்தோன்னு அவங்க சொல்ற வார்த்தை வந்து now I am alone, I don't have anyone, I'm not allowing anybody in my life அப்படின்னு சொல்லிட்டு so they move to the loneliness. அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெஷர் டு பி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெஷர் அப்படிங்கும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து காலையில் ஒரு நபருக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, குட் மார்னிங் போடுறாங்க. ஒரு சம்டைம்ஸ் அது வந்து பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்காது, ஒரு குட் மார்னிங் போடுறாங்க. அடுத்த பர்சன் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஷெடியூல்ல கொஞ்சம் பிஸியா இருந்திருப்பாங்க, இல்லை அவங்க இதை கவனிச்சுக்காம மறந்துருப்பாங்க, வாட் எவர் இட் மேபி. ஸோ இந்த பர்சனுக்கு ரிப்ளை கிடைக்காததுனால, அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காததுனால, ஸோ அங்க வந்து திரும்ப அது ஒரு உரசல் வரும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், சின்ன உரசல், அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடா கூட மாறும்.
ஸோ அப்போ இதுல என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெஷர் இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணா உடனே நம்ம ரிப்ளை பண்ணணும், அவங்க ஏதாவது ஒன்றா சொன்னா உடனே அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம எடுக்கிற எஃபோர்ட்டும் நம்முடைய லைஃப்பை பாதிக்கும். அந்த அவங்களுக்காக மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றணும்னு ஓடுற ஓட்டத்திலையும் நமக்கு ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து அதுக்காக தான் நம்ம அந்த கான்ஸ்டன்ட் டெக்ஸ்டிங், காலிங், அந்த கான்ஸ்டன்ட். அப்பதான் அவ்வளவு நேரம் சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவு நேரம் காலேஜ்ல கிளாஸ்ல ஒன்னாதான் இருந்துட்டு வந்திருக்காங்க, வீட்டுல வந்தவொடனே திரும்பவும் ஃபோன் எடுத்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க, திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கான்ஸ்டன்ட் டெக்ஸ்டிங் எப்படின்னா, அப்பந்தான் என்னோட உறவு வந்து அந்த இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பேசிட்டே இருக்கணும், எப்பவுமே அந்த டச்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு விதமான விளைவு, மற்ற காரியங்களை திங்க் பண்ண விடாது. இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு, இல்ல காலேஜ்ல இருந்து வந்தாச்சு, திரும்ப நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட சேட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய ஹோம் ஒர்க் இல்ல வீட்டுல உள்ள காரியங்கள், அம்மா அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ற டைம், இதுல எல்லாத்துலயுமே விளைவுகள் ஏற்படும். அப்ப அதனாலதான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, நீ இப்ப வந்தவொடனே நீ மொபைல் எடுத்து வச்சுட்டு இருக்கிறியே, நீ எங்க கூட பேச மாட்டேங்கிற, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விளைவுகள் வந்து இன்னைக்கு உண்டாகுது. அதனால இன்னைக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய குறைஞ்சிடுச்சு. இதெல்லாமே பேரண்ட்ஸ்ட ஷேர் பண்றது கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே தே ஆர் மோர் கனெக்டட் வித் அவுட் வேர்ல்டு. ஸோ இன்சைட் அவங்க பேரண்ட்ஸ்ட முன்னாடி எல்லாம் ஸ்கூல்லயோ காலேஜ் எதாவது நடக்குன்னா இமீடியட்லி வில் இன்ஃபார்ம் டு த பேரண்ட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. ஏன்னா இது நம்ம பேரண்ட்ஸ்ல அப்ப நம்ம ஏதோ ஒருத்தங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோமே, அது ஃப்ளோ ஆயிடுச்சே, அது வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியாமலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இன்னைக்கு காரியங்களை வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். பெரிய பெரிய மேஜர் இஷ்யூஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் ஃபார் அ கவுன்சிலிங், மேஜர் இஷ்யூஸா இருக்கும். நான் கேட்பேன், பேரண்ட்ஸுக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல தெரியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சமாளிக்க பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து விளைவுகளை உண்டாக்கும். ஏன் அப்படின்னா, சம் கிரிமினல் ஆக்ட் எல்லாம் நடக்கும்போது பேரண்ட்ஸ் ஏங்குவாங்க, இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நம்ம இன்னைக்கு நியூஸஸ்ல நம்ம பாக்குறோம். ஸோ அது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நீட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அந்த ஒரு அஷூரன்ஸ், அந்த நம்பிக்கை தன்மைக்காக போராடுவாங்க. அந்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்கே போராடிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது எந்த ஒரு உறவும் டைமிங் தான் அப்படின்னு. அதுல அந்த நம்பிக்கையை பில்டப் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய எஃபோர்ட் எடுப்பாங்க. மெனி டைம்ஸ் தே ஃபெயில் டு மேக் அஷூரன்ஸ். அப்புறம் நெக்லெக்டிங் ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப இவங்களுக்கு இப்ப எனக்குன்னு ஒரு ஹாபிஸ் இருக்கும். எனக்குன்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ புக் ரீடிங் ஹேபிட். அப்படிங்கும்போது நான் புக்ஸ் எடுத்து வாசிப்பேன். அந்த நேரத்துல வந்து ஐ எம் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட் டு மை ரிலேஷன்ஷிப் ஆர் மை ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிங்கும்போது என்னுடைய ஹாபிஸ்ல வந்து நான் வீக்காக அடிபட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், என்னோட டேலண்ட்ஸ் எல்லாமே இதுல நான் அமுக்க ஆரம்பிக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீட்டில் உட்காந்து நான் மியூசிக் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் என்னோட ஃப்ரெண்டு வந்து லெட்ஸ் கோ ஃபார் அ அவுட்டிங் ஆர் லெட்ஸ் கோ ஃபார் சம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு இல்லை. பட் அந்த என்னுடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய டைமிங்கை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விளைவுகள் தான். அப்புறம் இக்னோரிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இது மெயினா எங்க நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒருத்தங்க லவ் அஃபேர்ல இல்ல அந்த பெஸ்டி கான்செப்ட், கிரஷ் கான்செப்ட்ல விழுறவங்க வந்து அவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்து கொஞ்சம் அப்படியே ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. வீட்லயும் கொஞ்சம் அந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ். அது ரெண்டு விஷயம். ஒன்னு, தேர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட் தேர், அவங்களுடைய தாட்ஸ் ஃபுல்லாவே அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற அந்த ஃபீலோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது வந்து அப்படி இது நெருங்கும் போது நம்மள்ட்ட கண்டுபிடிச்சிருவாங்களோ, எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரண்ட்ஸை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அவங்க லவ்ட் ஒன் கூட அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபீலிங் ட்ராப்ட் ஆர் சஃபகேட்டட் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ட்ராப்டுங்கும் போது நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். பிள்ளைங்க கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, ஏதோ வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டை வந்து நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, திஸ் இஸ் நாட் மீ அப்படிங்கிறாங்க, இது நான் கிடையாது அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை வந்து நான் நிறைய பிள்ளைங்க கவுன்சிலிங் வரும்போது என்கிட்ட சொல்லி, இது நான் கிடையாது, என்னுடைய வாழ்க்கை இது கிடையாது, பட் ஐ எம் ட்ராப்ட் அப்படிங்கும்போது அது உண்மைதான். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி அறியாமலேயே இது வந்து அடிக்ஷனுங்கிறது வந்து ஒரு நாள் கிடையாது. அது அந்த ஒரு ஸ்லோ ப்ராசஸ், நமக்கே தெரியாது, அந்த ரூட்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் ட்ராப்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியா ஃபனிஷிங் தம் செல்ஃப். இன்னைக்கு நானே என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். கையை கட் பண்றது நிறைய பேர்கிட்ட. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட்கிட்ட வந்து இந்த கட்டிங்ஸ் இங்க மார்க் இருக்கும், அப்படியே சும்மா கட் பண்றதுன்னா இது கிடையாது, சூசைடு கிடையாது. பட் அவங்கள தே ஹர்ட் தம் செல்ஃப், லைக் கையை கட் பண்றது, இல்லை ஏதாவது அவங்களுடைய பொருட்களை உடைக்கிறது, இல்லை செவுத்துல போய் குத்திட்டு இருக்கிறது. இப்படி நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரியான என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்காத நேரத்தை நான் இந்த மாதிரிலாம் பண்றேன். இப்போ அவங்களுடைய லவ்டு ஒன் ஆர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அவங்களுக்குள்ள ஏதாவது ஆர்கியூமெண்ட் வரும்போது
இவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷனை, இவங்களுடைய அந்த மூட் ஆஃப் காமிக்கிறதுக்கு இமீடியட்லி தேல் கட் இட், தேல் டேக் அ ப்ளீடிங், தேல் டேக் அ வீடியோஸ், ஃபோட்டோஸ் டு சென்ட் தம், சி இங்க பாரு உன்னால தான் நான் இப்படி ஹர்ட் ஆகுறேன். ஆனா ஆப்போசிட் சைடு எவ்வளவு தூரம் ஃபீல் பண்றோம்னு நமக்கு தெரியும். பட் தேர் ஹர்ட்டிங் தம் செல்ஃப். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்ப்ளோர் ஆகுவாங்க, பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே பனிஷிங் தம் செல்ஃப் தான். இது யாரோ ஒருத்தங்களுக்காக நம்ம அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு, நம்ம சிப்ளிங்ஸ் கூட ஃபைட் பண்ணி, நம்மளுடைய உடம்பை காயப்படுது, அது மாதிரி சாப்பிடாம இருப்பாங்க, நைட் ஃபுல்லாக சாப்பிட. அவங்க ஆப்போசிட் சைடு சண்டை போட்டு அவங்க போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். ஆனால் இவங்க சாப்பிட மாட்டாங்க, நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. ஸ்லோலி இட் காசஸ் தேர் சிக்னஸ், லைக் அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கும். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் அடிக்ஷனால வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம நிறைய இருக்கு. ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் தீஸ் ஆல், இதை வந்து நம்ம திங்க் பண்ணலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்ம இருக்கிறோம்னா சம்வாட் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் அடிக்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்மால் இண்டிகேஷன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இவ்ளோ பாதிப்புகள் இருக்குன்னு இப்பதான் அங்கிள் தெரியுது. இது எல்லாரும் வந்து சிம்பிளா ஃப்ரெண்ட்ஷிப், சிம்பிளா வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயும் இவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குதே. அப்ப இதுல இருந்து எப்படி அங்கிள் அவங்க ஓவர் கம் பண்ணி வர்றது? ஒரு சில ஐடியாக்கள், ஆலோசனைகள் நம்ம கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் செல்ஃப் கேரும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது வந்து நான் என்ன ஒரு ரிவைண்ட் பண்ணி என் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் என் லைஃப்ல இருக்கா, என்ன பர்பஸோட இருக்காங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்றது, செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்றது வந்து நமக்கு எங்கேயாவது தவறுகள் இருக்கு, ஏதாவது தவறான நபர்கள் நம்ம லைஃப்ல இருக்குன்னா வி கேன் அதை மேக் இட் கிளியர். ஸோ அதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷிங் ஹெல்த்தி பவுண்டரிஸ். நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போனாலும், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலுமே நம்ம ஒரு லிமிட்டை வந்து நமக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சிருக்கணும். உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்கும் போது உங்க இன்னர் சர்க்கிள் யூ அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் தான். அதான் இன்னர் சர்க்கிள்ங்கள. மேரிட் பீப்புள்னா அவங்க ஸ்பௌசஸ் தான் இன்னர் சர்க்கிள். ஸோ அந்த இன்னர் சர்க்கிளில் வேற ஒருத்தவங்க உள்ள வரவே முடியாது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பவுண்டரிஸை வந்து வி ஹாவ் டு செட் இட் வெரி கிளியர்லி. ஸோ அதே மாதிரி லிமிட் இருக்கணும். நம்ம ஏன் இப்போ இன்னைக்கு எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே கம் டு மீ ஃபார் அ கவுன்சிலிங், அந்த எமோஷனல் ஹர்ட் ஆகுறது, அந்த உறவுகளில் ஹர்ட் ஆகுது. அப்போ அந்த உறவுகள் ஹர்ட் ஆகுறது, ஸோ வில் லிமிட் அவர் செல்ஃப். திஸ் இஸ் வாட் ஐ வில் டாக், ஆர் திஸ் மச் ஐ வில் கெட் க்ளோசர் அப்படிங்கிறது அப்படி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, டெவலப்பிங் அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஹாபிஸை வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை, நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை வந்து வி கேன் டெவலப் இட். அப்புறமா வந்து செல்ஃப் கம்பேஷன் அண்ட் செல்ஃப் லவ், நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன நேசிக்க ஆரம்பிக்கணும். ஐ ஹாவ் டு லவ் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு கேர் மை செல்ஃப். என்னுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, இதெல்லாம் நான் இப்படி பண்ணும்போது என்னுடைய ஹெல்த்தை பாதிக்குது, என்னுடைய ஃபியூச்சரை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன நான் கேர் பண்ண பழக ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன கேர் பண்ணாலே இன்னொருத்தங்க என்ன கேர் பண்ணணும், இன்னொருத்தங்க என்ன லவ் பண்ணணுங்கிற அந்த டிபெண்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி நம்ம பண்ணிக்கலாம். கடைசியா சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல். இப்போ ஒரு வேளை இன்னைக்கு நம்ம பேசுனது போல இந்த விளைவுகளில் விழுந்து கிடக்கிறவங்க, they can get help from some spiritual friend. கொஞ்சம் கடவுளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு அவங்களுடைய ப்ரேயர் சப்போர்ட்டோட நம்ம we can move out, வெளியே வரலாம். ஃபேமிலிட்ட நம்ம சொல்லலாம், ஃபேமிலி ஹெல்ப் நம்ம கேட்கலாம், அம்மா அப்பாவோட ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரி என்னோட லைஃப்ல இருக்குது, how can I come outங்கிறது. கடைசி லைஃப் இட் இஸ் டூ மச் ஹெவினஸா இருந்துச்சுன்னா கேன் கோ ஃபார் சம் கவுன்சிலிங், தெரப்பி, அந்த மாதிரி போகலாம். ஈவன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பவுண்டரிஸ்னால உடஞ்சு கிடக்கிறவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஈவன் யூ கேன் கால் எங்கள் விஎம்எம் ஆஃபீஸை கால் பண்ணி யூ கேன் கெட் அ கவுன்சிலிங் கான்ஃபிடென்ஷியலாக. நீங்கள் வந்து உங்களுடைய காரியங்களை சொல்லி ஹவு யூ கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுல வந்து we will ready to help you. So this is the way we can slowly come out from the addiction. அப்ப இவ்வளோ நேரம் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாத்த பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அங்கிள். அப்ப எந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து ஒரு சேஃப்டியான பெஸ்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஓகே, நம்ம ஆரம்பத்தில் பேச ஆரம்பிச்சது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் எக்ஸ்பெக்டேஷன். அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது வந்து லவ் அண்ட் கேர். அப்போ இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற லவ் கேர் இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்றவாரு, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் உடைஞ்சு போயிருக்கிறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ there is one love. அந்த லவ் வந்து இட் கேம் டு த வேர்ல்ட் டு ப்ரூவ் வித் சாக்ரிஃபைஸ். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, சிலுவையில போய் அவருடைய ஜீவனையை கொடுத்து தான் அவர் வெளிப்படுத்தினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள அன்பான வார்த்தைகள் எல்லாமே, அந்த அன்பு வந்து stands with some words and some expectation. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு உறவு, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயுமே
ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டா இருக்கும். ஆனா இந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அதான் சாக்ரிஃபைஸ் நான் சொன்னேன். ஸோ அந்த ப்ரூவ், அவருடைய அன்பை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் நமக்காக. ஸோ அதனால அந்த அந்த அன்பு வந்து அது நமக்கு வலியை கொடுக்காது, நம்மகிட்ட இருக்கிற வலியை தான் எடுத்து போடும். அது நம்மளை காயப்படுத்தாது, அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காயத்தை எடுத்து போடும். நம்ம இன்னைக்கு தனிமையா இருக்கிறோம்னா அந்த அன்புக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம தனிமையா நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்போது அந்த லோன்லினஸ்குள்ளே நம்ம வரமாட்டோம். wherever we go God is with us என்கிற அந்த ஃபெய்த் வந்து நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கனெக்ட் வித் காட் இஸ் த சேஃபர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் நமக்கு சேஃப், ஆண்டவரோடு கூட இருக்கிறது அப்படின்னு. நம்ம ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு லேடி, அக்யூஸ்ட் லேடி வந்து இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருப்பாங்க. எல்லாருமே அவளை கல்லெறிந்து கொல்லணும், அவள் பாவம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை பார்க்கும்போது யோசித்தேன், அந்த இடத்துல அவளை எல்லாருமே அக்யூஸ் பண்ணும்போது தேர் வாஸ் நன் டு ஹெல்ப் ஹர். எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லை, இவளை விட்டுருங்க, அவளுக்காக போய் வாதாடுவதற்காகவோ இல்லை அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ தெர் வாஸ் நோ எனி ரிலேஷன்ஷிப், தெர் வாஸ் நோ எனி ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த நேரத்தில் எல்லாரும் கல் எடுத்து வச்சு நிற்கிறாங்க. ஷீ ஃபெல்ட் லோன்லி, அக்யூஸ்ட், ஷேம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு புதிய உறவை கொடுத்து, ஒரு புதிய நட்பை கொடுத்து, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஸோ அதுதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு. எல்லாரும் நமக்கு எதிராக, இன்னைக்கு நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள நாளைக்கு நமக்கு எனிமியாக மாறுவாங்க. இன்னைக்கு நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், நாளைக்கு அதே சேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் எனிமி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த பேசேஜில் நம்ம அப்படிதான் பார்க்குறோம். எல்லாருமே அந்த லேடிக்கு எனிமியாக மாறுறாங்க. பட் காட் வந்து அவளை ஒரு புதுமையான ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு புரோக்கன் பீப்புளாக இருந்தாலும் சரி, வேதத்துல 2 வசனத்தை நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். 1 பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்கு, வாலிபனே வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள், உன்னை உன் தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பாகவே அறிந்தவரை நீ நினைத்து கொள்ளும் பொழுது அதுதான் உனக்கு பாதுகாப்பான ஒரு உறவாக இருக்கிறது. 2வது இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு, என்னில் நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஸோ நம்ம இயேசுவோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது, இந்த உறவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா வேற எந்த உறவும் நமக்கு ப்ரையாரிட்டியா தோணாது, இம்பார்ட்டண்டா தோணாது. மற்ற உறவுகள் எல்லாம் வரும் போகும், அதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கும். ஆனால் அந்த பேசிக் ரிலேஷன்ஷிப், பேசிக் ஃப்ரெண்ட்ஷிப், இட் ஷுட் பி வித் ஜீசஸ், இட் ஷுட் பி ஸ்பிரிச்சுவல். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கும்போது, நம்முடைய வாலிப பருவத்துல மாணவனாக இருக்கும் பொழுது, மாணவியாக இருக்கும் பொழுது, உங்களை உண்டாக்குன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தோல்வியும் இல்லாம, நம்முடைய வாழ்க்கையில அவரோடு கூட வாழ்கிற, அவரோடு கூட நடக்கிற அந்த உன்னதமான ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃபை வந்து God will give us. ஸோ இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும், ஒருவேளை ஏதாவது ஒரு உறவில் நீங்க காயப்பட்டிருந்தீங்கன்னா, யூ கேன் கம் பேக் டு ஜீசஸ். எப்படி அந்த அக்யூஸ்ட் லேடி கேம் டு ஜீசஸ் அண்ட் ஷீ காட் அ நியூ லைஃப். ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஆண்டவர் வந்து நம்ம எப்படி என்னெல்லாம் ஆண்டவர் நேசிப்பாரானா உங்களை தான் ஆண்டவர் நேசிக்க. பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். எப்படி ஒரு நோயாளிக்கு தான் மருத்துவர் தேவையோ அதே போல நம்ம எல்லாம் இன்னைக்கு பலவீனர்களா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதற்காக தான் வந்தார். ஸோ யூ கேன் அக்செப்ட் யுவர் life and submit yourself. Definitely God is ready to make you as his friend. அந்த ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். God bless you. என்ன நேயர்களே, நீங்களும் இதே போல ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல வேறொரு வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.